ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது அப்பா. நாங்கள் தடுமாறி விழும் நேரமெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தயவோடு தாங்கி பிடிக்கிறது, தூக்கி நிறுத்துகிறது. ராஜா, நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். ராஜா, எங்களுக்கு தேவையான எல்லா விடுதலையையும் சிலுவையில் நீர் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகிற ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு தாழ்மையுள்ள இருதயங்களை, உணர்வுள்ள இருதயங்களை எங்களுக்கு நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு இருக்கின்ற தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீங்க தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. எங்களோடு இடைப்படுகிறவரே, நன்றி நன்றி. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம்முடைய போர் மனுஷனோடையும் இரத்தத்தோடையும் இல்ல, நம்முடைய போர் ஆவிக்குரிய போர். இந்த ஆவிக்குரிய போர் எங்க நடைபெறுது அப்படின்னா, நம்முடைய சூழ்நிலைகளோ நம்முடைய சரீரமோ மனிதர்களோ இல்ல, இந்த ஆவிக்குரிய போர் நம்முடைய சிந்தனைகளில் நடைபெறுகிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சிந்தனைகள்ல உள்ள அரண்களை நிர்மூலமாக்குகிறது எப்படி. இதை நம்ம நிறைய பகுதிகளா பார்க்கலாம், வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-5 வசனம் வரை. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில நுழையணும் அப்படின்னு சொன்னா அவன் வருகின்ற முதல் இடம் நம்முடைய சிந்தனைகள் தான். யோவான் 10:10 வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில ஏற்படுகின்ற எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருபவை அல்ல. ரொம்ப தெளிவா இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஒருவன் காத்து கொண்டிருக்கிறான். எதற்கு? திருடுகிறதற்கு, கொல்லுகிறதற்கு, அழிக்கிறதற்கு. இன்னொருவர் காத்து கொண்டிருக்கிறார். எதற்கு? ஜீவனை கொடுப்பதற்கு, அது பரிபூரணமாவதற்கு. இந்த 2 பேருக்குமே என்ன தேவை அப்படின்னா, நம்முடைய அனுமதி தேவை. நம்முடைய அனுமதி இல்லாமல் இருவராலையும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. இந்த திருடனுக்கு நம்ம மேல எந்த அதிகாரமும் கிடையாது. ஆதாம் எதை ஏதேன் தோட்டத்தில் இழந்திருந்தாரோ அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து சிலுவையில் அந்த அதிகாரத்தை என்ன செஞ்சுக்கிட்டாரா? மீட்டு நம்மிடத்தில் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
இந்த திருடனுக்கு நம்ம மேல, நம்ம வாழ்க்கை மேல, நம்முடைய சரீரத்தின் மேல அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, நாம் அனுமதி கொடுக்கும் வரையில். இந்த திருடன் எப்படி வருவான் தெரியுமா? அவனுடைய இயல்பே யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவனுடைய இயல்பு என்னவா? பொய் பேசுகிறது. அவன் கிட்ட சத்தியம் கிடையாது. ஏவாள் கிட்ட அவன் எப்படி பொய் சொன்னானோ அதே போல்தான் இன்றைக்கு நம்மிடத்திலையும் இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? பொய் சொல்லி கொண்டிருக்கிறான். வஞ்சகம் நிறைந்தவன், பொய் சொல்லுவதில் ரொம்ப ரொம்ப விசேஷமானவன். இது ஒண்ணுதான் அவனுடைய வல்லமை, அவனுடைய நுட்பமான தந்திரமே பொய் சொல்லுகிறது. அதுவும் நாம நம்புகின்ற விதமாக சொல்வது. நம்பக்கூடிய வகையில் அவனுடைய பொய் எப்படி இருக்கும்? சூழ்நிலைகளோடு ஒத்த வகையில, நம்முடைய குரல் போன்றே. நமக்கு தெரியாது, நாம் தான் பேசுகின்றோம், நம்முடைய ஞானம் தான் அதை பேசுகிறது, நம்முடைய அறிவு தான் பேசுகிறதுன்னு நினைப்போம். ஆனா நம்முடைய குரல்லே தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? பேசி கொண்டிருப்பான். பொய், வஞ்சகம், நுட்பமான தந்திரங்கள், பயம். இந்த பயத்தின் எண்ணங்களை கொடுக்கிறதன் மூலம், பெருமையின் எண்ணங்களை கொடுக்கிறதன் மூலம், பாவ எண்ணங்களை கொடுக்கிறதன் மூலம், குற்ற மனப்பான்மை குறித்த எண்ணங்களை கொடுக்கிறதன் மூலம், மரண பயத்தை குறித்த எண்ணங்கள் கொடுப்பதன் மூலம், நோயை குறித்த எண்ணங்கள் கொடுப்பதன் மூலம், இது எல்லாமே அவன் வருகின்ற எண்ணங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப சொன்ன எண்ணங்கள்ல ஒரு நாளைக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் எத்தனை எண்ணங்கள் நம்ம சிந்தனையில இருக்குது? நான் சொல்றது புரியுதா? பொய், வஞ்சகம், நுட்பமான தந்திரம் அவனுடையது. அதுவும் எதை குறிச்சு அப்படின்னா, பயம், பெருமை, நோய், பாவ எண்ணங்கள், குற்ற மனப்பான்மை, மரண பயம், எதிர்கால பயம், குழந்தைகளை குறித்த பயம், நம்முடைய சரீரத்தை குறித்த பயம். இந்த எண்ணங்கள் மூலமாக தான் அவன் என்ன செய்கிறானா? வருகிறானா? ஏன் தெரியுமா? நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்மை தேவன் எப்படி படைத்திருக்கிறார் என்றால், நாம் எந்த நினைவை நம்புகின்றோமோ, எந்த நினைவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, எந்த நினைவை நாம் விசுவாசிக்கிறோமோ, நாம் அப்படிதான் இருப்போம். இது நம்மை படைத்தவர் அந்த விதமாக தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? படைத்திருக்கிறார். அப்பொழுது நாம் எதை நம்ப வேண்டும் என்று அந்த எண்ணங்களை கொடுக்கிறது தான் அவனுடைய வழி, அவனுடைய தந்திரம். அப்படிதான் இந்த எண்ணங்களை நாம் நம்பின பிறகுதான் அவனுக்கு நம்ம வாழ்க்கையில என்ன கொடுக்கிறோம்? அதிகாரத்தை கொடுக்கிறோம். அப்ப அவன் வருகிற வாசல் எந்த வாசல் வழியா வரா? சிந்தனை. இப்ப வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10 3, 4, 5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஆனா நம்முடைய போரா நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? மனிதர்களை, நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போரா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு போராட்டமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய போர் நம்முடைய சூழ்நிலைகள் இல்லையா, மனிதர்கள் இல்லையா, நம்முடைய சரீரமும் இல்லையா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. அரண்கள் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராஜா காலத்துலலாம் அந்த நாட்டை சுற்றிலும் ஒரு கோட்டை சுவரை கட்டி இருப்பாங்க, அரண் போல இருக்கும். நீங்க பழைய ஏற்பாடுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அரணிப்பான இடம், கர்த்தர் நமக்கு அரணானவர் அப்படின்னு இருக்கும். ஏன்னா அவர் பாதுகாப்பான கோட்டையாக இருக்கிறாராம். அவரை தாண்டி நம்ம எதுவும் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது.
இந்த சிந்தனைகள்ல அவனுடைய எண்ணங்களை அவன் எப்படி செஞ்சிருக்கிறானா? அரண் போல கட்டி இருக்கிறானா. அந்த கோட்டை பொய்களால் கட்டப்பட்ட கோட்டை. இந்த பொய்களால கட்டப்பட்ட கோட்டைய நிர்மூலமாக்குகிறதற்கு தேவன் நமக்கு போர் ஆயுதங்கள் கொடுத்திருக்கிறாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அததான் இப்ப பார்த்தோம். அவன் வஞ்சகத்தோடு பொய்யாக சொல்லுகின்ற எண்ணங்கள் என்னன்னா, பயம், மரண பயம், நோயை குறித்த பயம், பாவ எண்ணங்கள், குற்ற மனப்பான்மை, பெருமை, இதெல்லாம் தான் அவன் இங்க என்ன வச்சிருக்கிறான்? அரண்கள் போல கட்டி இருக்கிறானா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பயத்தை குறிச்சு பார்க்க போறோம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். இந்த பயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வருமா வராதா? எல்லாருக்கும் வரும். இந்த பயத்தை குறிச்சு சத்தியம் ரொம்ப அழகா சொல்லுது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். பயம் அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கிறோம் நம்முடைய இயல்பு நினைக்கிறோம். நான் ரொம்ப பயந்த சுபாவம், என்னோட இயல்பு அதுதான் நினைக்கிறோம். இல்ல, ஒரு சூழ்நிலையை குறிச்சு, ஒரு விஷயத்தை குறிச்சு அந்த பயம் வரும்போது அது நம்முடைய உணர்வுகள்னு நினைக்கிறோம். இந்த சூழ்நிலைகளை பார்த்த உடனே எனக்கு பயம் வருகிறது, இந்த பிரச்சனையை பார்த்த உடனே எனக்கு பயம் வருதுன்னு நினைக்கிறோம். ஆனா சத்தியம் என்ன சொல்லுது? மறுபடி வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். பயம்னா என்னது? ஆவி. பயம் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட இயல்போ உங்களோட உணர்வுகளோ இல்ல. பயம் என்னவா? ஆவியா. இந்த பயமுள்ள ஆவி யார்கிட்ட இருந்து வரலையா? தேவனிடமிருந்து வரவில்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல். அந்த ஆவி அவருடைய ஆவி இல்லை. அந்த ஆவி அவரிடத்திலிருந்து என்ன செய்யல? வரல. நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரா? மறுபடி வாசிக்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரா. என்கிட்ட இல்ல நீங்க சொல்ல முடியாது. யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய புதிய சிருஷ்டியின் ஆவியில் தேவ பலம் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் பயத்தின் ஆவியை தரல, அவர் பலத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரா. 2வது அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறாரா. எனக்கு அன்பு இல்ல, நான் அன்பு செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல, நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு மன்னிக்க முடியல, என்ன தீர்மானம் எடுக்கிறேன், என்னால் அது முடியல நீங்க சொல்லவே முடியாது. நம்முடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவியா? அன்பின் ஆவி. நம்முடைய இயல்பே அன்பின் ஆவி. என்னால ஒரு நிலையில யோசிக்க முடியல, என்னோட பிரச்சனைகள் என்னை அமிழ்த்துகிறது, சோர்வடைய செய்கிறது, என்னால் பலப்பட முடியல, நான் சோர்வாக இருக்கிறேன், வேதத்தை வாசிக்க கூட கேட்க கூட என்னால் முடியலன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. தெளிந்த புத்தியின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பயம் அப்படிங்கிறது அது ஒரு உணர்வு இல்லை. பயம் என்பது ஒரு ஆவி. இந்த ஆவி தேவனிடத்திலிருந்து என்ன செய்யலையா? வரலையா. இந்த பயத்தின் ஆவி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா உங்க சிந்தனைகள்ல அரண்களை உருவாக்கும். உங்களுடைய சரீரத்தை குறிச்ச பயமா இருக்கலாம், உங்களுடைய வாழ்வை குறித்த பயமா இருக்கலாம், உங்க குடும்பம், உங்களுடைய எதிர்காலம், பிள்ளைகளை குறித்த பயம், உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்த பயம், ஏதோ ஒரு பயம். அந்த பயத்துக்கு நீங்க அனுமதி கொடுக்கும் போது இங்க என்ன செய்யப்படுதா? அரண்கள் உருவாகிறது. இந்த அரண்கள் என்ன செய்யுது அப்படின்னா அந்த எதிர்மறையான விளைவுகளை குறித்த நம்பிக்கைகளை இங்கு உருவாக்குகிறது. இதுக்கு உதாரணங்களை பார்க்கலாம். எண்ணாகமம் 14வது அதிகாரம் 2-3 வசனங்கள்.
இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். இந்த சம்பவத்துக்கு முந்தின அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்குள் போகவே இல்லை. இவங்க வழியில பார்த்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். கண்ணால தேவனுடைய வல்லமை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? பார்த்து அனுபவித்து கொண்டு அந்த பிரசன்னத்திலே தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? வந்துகிட்டு இருக்கிறாங்க. 12 பேர் உள்ள வேவு பார்க்க அனுப்புகிறது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆனால் அந்த மக்கள் விருப்பப்பட்டதற்கு தேவன் இடம் கொடுக்கிறார். அங்க போய் பார்த்தா அங்க ராட்சசர்களை பார்த்து பயந்துட்டு என்ன செய்யறாங்க? வராங்க. நல்லா கவனிங்க, கானான் தேசத்துக்கு முன்னாடி நிக்கதான் செய்யறாங்க. ராட்சசர்களோடு போயினவங்க என்ன செய்யல? போர் பண்ண போகல. அந்த 12 பேர் சொன்ன செய்தியை கேட்டு இந்த மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, மறுபடி வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். இது இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் அழகா புரியும். எண்ணாகமம் 13 கடைசி வசனம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி வந்த அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அந்த ராட்சசர்களையும் கானான் தேசத்தையும் பார்த்துட்டு வந்த மனிதர்கள் சொன்ன செய்தியை கேட்டுட்டு அந்த மக்கள் என்ன சொல்றாங்களாம்? இப்ப வாசிக்கலாம். அங்க என்ன சொல்றாங்க? நாங்க ராட்சசரை பாக்குறோம், கோட்டை அரணா இருக்குது. அந்த ராட்சசர்கள் முன்னாடி எங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்குது? வெட்டுக்கிளி போல இருக்குது. எங்களுக்குமே எங்களை பார்க்க எப்படிதான் இருக்குது? வெட்டுக்கிளி போலதான் இருக்குது. இந்த செய்தியை தான் கேக்குறாங்க. நல்லா கவனிங்க, இன்னும் அவங்க ராட்சசர்களையே அந்த மக்கள் என்ன செய்யல? பார்க்கல. அதை பார்த்து விட்டு வந்த மனிதர்கள் சொன்ன செய்தி என்ன செய்யறாங்க? கேக்குறாங்க. கேட்டுட்டு அவங்களோட பேச்சு எப்படி இருக்கு பாருங்க, மறுபடி வாசிக்கலாம். எண்ணாகமம் 14:2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். அந்த செய்தியை கேட்டுட்டு இந்த மக்களுடைய சிந்தனையில் அங்க என்ன வருது? நாங்க எகிப்திலேயே செத்து போயிருந்திருப்போம், இந்த வனாந்தரத்துல எங்களை கொல்றதுக்கு ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? அந்த பட்டயத்தினால நாங்களும் எங்க குடும்பங்களும் அழியும் படிக்கு நீங்க கூட்டிட்டு வந்தது என்ன? அந்த செய்தியை கேட்ட உடனே அவங்க சிந்தனையில அவங்களுடைய மரணம் வரைக்கும் போயிட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? இன்னும் உங்க ராட்சசர்கள் என்ன செய்யல? பார்க்கல. இன்னும் போருக்கு போகல. சண்டை போடுற இடத்துக்கும் அவங்க என்ன செய்யல? போகல. அந்த செய்தியை கேட்கும் பொழுதே அவங்களுடைய சிந்தனையில அந்த பயத்தின் எண்ணம் அவங்களுக்கு எந்த அரண்களை கட்டுகிறது? அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் மரணம் ஏற்படுகின்ற வரைக்கும் இங்க கோட்டை என்ன செஞ்சிட்டாங்க? கேட்டிட்டாங்க. இப்படி முறுமுறுத்த, இப்படி பயத்தின் வார்த்தைகளை பேசின ஒருவர் கூட கானான் தேசத்திற்குள் செல்லவில்லை. இதற்கு காரணம் தேவன் கொடுக்காமல் இல்லை. வனாந்தரத்துல அவங்கள அழிக்கிறதுக்காக அவர் அத்தனை அற்புதம் செஞ்சு என்ன செய்யல? கூட்டிட்டு வரல. இந்த பயத்துல அவங்க கெட்டின அந்த அரண்கள் அவர்களை உள்ளே செல்ல விடவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய சிந்தனைகள்ல எத்தனை பயத்தின் அரண்களை நம்ம கெட்டி இருக்கிறோம்?
இன்னும் அந்த விளைவை நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்க மாட்டோம். அந்த சூழ்நிலைகள் எப்படி முடியுங்கிற இடத்துக்கு கூட நம்ம போகல. ஆனா இங்க அந்த விளைவுகளை என்ன மாதிரி நம்ம கெட்டி வச்சிருக்கிறோம்? இன்னொரு சம்பவம் பார்க்கலாம். மார்க் 4வது அதிகாரம் 37 40 வரை. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிச்சு. கப்பலின் பின்னயத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு என்ன செய்றாங்க? போறாங்க. அவர்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை பாருங்க. 35வது வசனம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த கரைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? போவோம். போவோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? போயிருவோம்னு அர்த்தம். அக்கரைக்கு போவோம் வாருங்கள். அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு படகுல என்ன செய்கிறார்? போகிறார். அது ஒரு பெரிய கப்பல்லாம் இல்லை. அங்க காற்றடிக்குது, புயல் அடிக்குது, படகு நிரம்பத்தக்க வகையில தண்ணி இருக்குது. அதுல இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? தூங்கிக்கிட்டு இருந்தாரா. அது பெரிய கப்பல் இல்ல, ஒரு சின்ன மீன்பிடி படகு தான். அதுல படகு நிரம்பத்தக்க வகையில தண்ணி இருந்ததுன்னா அவர் எதுல படுத்திருந்திருக்கணும்? கிட்டத்தட்ட தண்ணிக்குள்ளதான் அவர் என்ன செஞ்சிருக்கணும்? படுத்திருக்கிறது மட்டும் இல்ல, என்ன செஞ்சுக்கிட்டாரா? அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். இங்க சீஷர்களை பாருங்களேன். 38வது வசனம். கப்பலின் பின்னயத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அங்க அவங்க மடிந்து போயிட்டாங்களா? இல்ல. அக்கறைக்கு போவோம் என்று வார்த்தை கொடுத்தவருடைய அடையாளத்தையும் அற்புதத்தையும் தினம் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தேவனுடைய வார்த்தை செயல்படும் விதத்தை அவர் விளக்கி அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் செஞ்ச அற்புதங்களை அவங்க பார்க்கறாங்க. அவர் கூட மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து வர்றதை அந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி வார்த்தை கொடுத்தவர் நம்மை கூட்டிக் கொண்டு அக்கறைக்கு போவார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு என்ன செய்யல? வரல. விசுவாசம் வராதது மட்டும் இல்ல, அங்க படகு தண்ணியில நிரம்பதான் செய்து புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய வார்த்தைகளை கவனிங்க. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது. அவங்க கற்பனை எப்படி இருக்குது? படகுக்குள்ள பாதுகாப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருக்கிறாங்க. ஆனா அவங்க கற்பனை எப்படி இருக்கு? நாங்கள் மடிந்து போகிறது. இந்த பயமானது என்ன செய்யும்னா எதிர்மறையான விளைவுகளின் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வைக்கும். நீங்க நினைக்கலாம், நான் தேவனை தானே நான் விசுவாசிக்கிறேன், அவர் வார்த்தையை தானே விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்ல இல்ல, இந்த பயம் அவன் மீது உங்களை விசுவாசிக்க வைக்கும். பயமும் நீங்க அவன் மேல வைக்கிற ஒரு விசுவாசம். எதன் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்வில் செயல்படும். அதுதான் யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவனுக்கும் உங்களோட நம்பிக்கை தேவை. அதனாலதான் உங்க வாழ்க்கையில பயத்தை கொடுக்க வருகிறான். உங்க வாழ்க்கையில கடல் போல, கடல்ல புயல் அடிக்கிறது போல, கொந்தளிக்கிறது போல உங்க படகு நிரம்பத்தக்க வகையில உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? ஏன் சொன்னா உங்க வாழ்க்கையில அவன் திருடணும்னு நினைக்கிறான். உங்ககிட்ட இல்லாத ஒண்ணு அவனால எப்படி திருட முடியும்? நீங்க நினைக்கலாம், என்கிட்ட சுகம் இல்லையே, என்கிட்ட விடுதலை இல்லையே, நான் கட்டுகளுக்குள்ள இருக்கிறேனே. நம்ம வீட்டுல நம்ம கையில இல்லாத ஒன்னை யாராவது திருட வருவாங்களா? பொருள் இருந்தா தானே திருட வருவாங்க. அப்போ அந்த திருடன் ஏன் திருட வர்றான்? நம்மை காட்டிலும் நம்மிடத்தில் என்ன இருக்கிறதுங்கிறது அவனுக்கு தெரியும். நமக்கு தான் இன்னும் என்ன இருக்குதுன்னு என்ன செய்யல தெரியல. நம்ம கையையும் சரீரத்தையும் வாழ்க்கையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆவியில் என்ன இருக்கிறது என்பது நமக்கு என்ன செய்யல தெரியல. திருடனுக்கு தெரியுது சத்தியம், நமக்கு என்ன செய்யல தெரியல. அந்த அறியாமை தான் திருடனை நம்ம வாழ்க்கைக்குள் நுழைய வழி வகுக்கிறது.
நீங்க பயப்பட்டீங்கன்னு சொன்னா திருடன் மேல விசுவாசம் வைக்கிறீங்க. அந்த பயத்தின் மூலமா தான் உங்க வாழ்க்கையில அனுமதி அவன் என்ன செஞ்சுக்கிறான்? பெற்றுக்கொள்ளுகிறான். இங்க பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். 39:40. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். புயல் அடிக்குது, காற்று அடிக்குது, படகு தண்ணியில நிரம்பி நிக்குது. அவர் என்ன கேட்கிறாரா? ஏன் பயப்பட்டீங்க? ஆச்சரியமா இருக்கு இல்லையா? படகு முழுவதும் தண்ணீர் நிரம்பி விட்டது, ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை பயப்படாமல் இருப்பதற்கு தேவையானவற்றை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதை கொடுக்காமல் அவர் அதை என்ன செய்யல, சொல்லல. என்ன கொடுத்திருக்கிறார்? அக்கறைக்கு போவோம் என்ற வார்த்தை. அந்த வார்த்தை வேற, அவர் வேற கிடையாது. அந்த அக்கறைக்கு போவோம் என்ற வார்த்தையில் அவர்களை அக்கறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அவங்க இந்த புயலையும் காற்றையும் பார்த்து பயப்படாம அந்த வார்த்தையை விசுவாசிச்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த புயலும் காற்றும் அடங்கி இருக்கும். அவங்க அந்த வார்த்தையை பார்க்காம எதை பார்த்துட்டாங்க? பிரச்சனையை பார்த்துட்டாங்க. நம்மளும் அப்படிதான் பார்க்கிறோம் இல்லையா? அவருடைய வார்த்தை, அவங்களுக்காவது அக்கறைக்கு போவோன்னு ஒரு வார்த்தை. நமக்கு எத்தனை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணமுள்ளவர்களாய் இருக்கிறோம். தேற்றரவாளனாக அவர் நமக்குள்ளே நம்முடனே கூட என்றென்றைக்கும் அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரா. அவர் வந்துலாம் போகல. ஒரு விருந்தினர் மாதிரி வந்துட்டு போகின்ற அனுபவத்தில் அவர் இல்லை. என்றென்றைக்கும் அவர் நம்முடனே கூட நமக்குள் இருக்கிறாரா. எதற்காக இருக்கிறார்? ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் உங்களை அக்கறைக்கு கொண்டு சேர்க்கிறதற்காக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த பயம் என்ன பண்ணுது? அந்த எதிர்மறையான விளைவுகளை உங்க சிந்தனைகள்ல நம்ப வைக்குது. முதல்ல உங்க சிந்தனைகள்ல நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அது உங்க வாழ்வில் செயல்பட முடியும். இங்க நீங்க ஏற்றுக்கொள்ளாம உங்க வாழ்க்கையில அது என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அதனாலதான் இந்த பயம்ங்கிற அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அவர் போர் ஆயுதம் கொடுத்திருக்கிறாராம். நம்மள நிராயுத பாணியாக அவர் என்ன செய்யல, விடல. நம்மளாம் சூழ்நிலைகள் மாறணும், சரீரம் மாறணும், என் பிள்ளை மாறணும், என் கணவர் மாறணும், என் மனைவி மாறணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு யார் மாறணும்? நம்ம தான் மாறணும். நம்ம அரண்கள் நிர்மூலமாகணும். ஏன்னா விசுவாசம் எப்படி தேவனை நம் வாழ்வில் செயல்பட செய்யுமோ, பயம் தேவ வல்லமையை தடுத்து நிறுத்தக்கூடிய இடம். நீங்க பயத்துக்கு அனுமதி கொடுக்கும் போது தேவ வல்லமை என்ன செஞ்சிடும்? தடுக்கப்பட்டுரும். ஏன் சொன்னா அந்த பயத்தின் ஆவிக்கு அந்த இடத்தில் நீங்க அதிகாரத்தை கொடுக்கிறீங்க. தேவ வல்லமைய நீங்க தடுத்து நிறுத்துகிறதற்கு அங்க அனுமதி கொடுக்கிறீங்க. அதனாலதான் நீங்க சுவிசேஷங்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்வாரு. ஒவ்வொரு அற்புதத்திலையும் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, நீ விசுவாசிக்கிறாயா? நீ பயப்படாதே. நீ விசுவாசிக்கிறாயா? நீ பயப்படாதே. இத ரெண்டும் தான் அவர் என்ன செய்வார்? சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா விசுவாசிச்சாதான் அவர் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். நம்ம பயந்தோன்னு சொன்னா அவருடைய வல்லமை என்ன செஞ்சிடும்? தடைப்படும். எதில் தேவ வல்லமை தடுக்கப்படும்ங்கிறது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவன் அந்த அரண்களை இங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறான். பொய்யான தகவல்கள் உங்க வாழ்க்கையில உங்க அனுமதி இல்லாமல் அவன் எந்த எதிர்மறையான விளைவுகளையும் தருவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அவனுடைய எல்லா அதிகாரத்தையும் சிலுவையில் என்ன செஞ்சுக்கிட்டாரா? உரிந்து கொண்டார். இந்த அரண்களை நம்ம வல்லமையில என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. 2 பேர் சண்டை போடுறாங்க. ஒருத்தங்க கம்பு வச்சிருக்கிறாங்க, ஒருத்தங்க ஆயுதம் வச்சிருக்கிறாங்க. யாரு ஜெயிப்பா? அந்த மாதிரி இந்த பயம்ங்கிறது உணர்ச்சி கிடையாது, பயம்ங்கிறது இயல்பு கிடையாது. பயம் என்பது ஆவி. இந்த ஆவிய நம்ம மாம்சத்தோட எப்படி சண்டை போட முடியும்? நம்ம பலத்துல எப்படி நம்ம பயத்தை மேற்கொள்ள முடியும்?
இந்த ஆவியை விரட்டுவதற்கு தேவ வல்லமை நிறைந்த ஆவியான வார்த்தைகள் தேவை. இந்த அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ வல்லமை நிறைந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க உங்க பயத்தை உங்களுடைய பலத்துல போராடுனீங்கன்னா உங்களால என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அதனாலதான் யுத்தத்தில் பலர் தோற்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய விசுவாசியாக இருந்தாலும், நம்ம எவ்வளவுதான் பக்தியாக இருந்தாலும் ஏன் தோத்து போறோம்? அந்த யுத்தத்தை தேவ பலத்துல செய்ய நமக்கு என்ன செய்யல? தெரியல. நம்ம பலத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போராடி சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அவரை யுத்தம் செய்யறதுக்கு நம்ம அனுமதிக்கப்பட்டு தான் என்ன செய்யணும். பார்க்கலாம், மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். முந்தின வசனம் வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். அங்க சாத்தான் வந்து ஆண்டவரை சோதிக்கிறான். அவர் அங்க என்ன செய்கிறார்? தேவனுடைய வார்த்தையை எடுத்து அங்க என்ன செய்கிறார்? பேசுகிறார். இப்படி எழுதி இருக்கிறதே, இட் இஸ் ரிட்டன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் அங்க என்ன செய்யல? அனுமதி கொடுக்கல. எப்படி அனுமதி கொடுக்கல? தேவ வார்த்தையை கொண்டு அந்த ஆவியை எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த 3 சோதனையும் பாத்தீங்கன்னு சொன்னா, 3 சோதனைகளிலும் அவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுவார். தேவகுமாரனுக்கு அவருடைய வார்த்தை தேவை என்றால் நமக்கு அவருடைய வார்த்தை தேவையா இல்லையா? நம்முடைய போர் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம செயல்படுகிறோமா? நம்ம பலத்துல அதை ஏற்றுக்கொண்டு நிற்கிறோமா? நம்ம பலத்துல அதை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. வாசிக்கலாம், மார்க் 4:40 வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? எப்போ கேட்கிறாரு? முந்தின வசனம் பாருங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி, அங்க வந்து அவரோட பிரச்சனை அந்த புயல் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். அந்த புயலுக்கு பின்னால் யார் இருக்கிறான்னு அவருக்கு தெரியும். அந்த புயலை பார்த்து என்ன செய்யறாரா? அதட்டி, இறையாதே அமைதலாயிரு என்றார். அங்கு மலையை பார்த்து பேசுகிறார். அவர் மலை கிட்ட பேசல, மலையை பத்தி பேசல. என்ன சொல்றாரு? மலையை பார்த்து பேசுறாரா? பிரச்சனையை பார்த்து என்ன செய்யறாரு? பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையை, அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறார். இறையாதே அமைதலாயிரு. அதுக்கு பின்னாடி உள்ள அந்த எதிர்மறையான சக்தியால என்ன செய்ய முடியல? ஒன்னும் செய்ய முடியல. அது அமைதலானது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற புயல்களையும் கொந்தளிப்பையும் மலையையும் பார்த்து அதுக்கு பின்னாடி யாருங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும்? கண்டுபிடிச்சுக்கணும். மலை தான் நம்முடைய போராட்டம் என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. மலையை கொடுத்தது யார்? புயலை வீச செய்கிறது யார்? கடலை கொந்தளிக்க செய்கிறது யார்? அதுக்கு பின்னால் யார் இருக்கிறா? நம்முடைய போர் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு இடையேயான போர் இல்லை, ஆவிகளுக்கு இடையேயான போர். அதை எதிர்த்து தேவ வார்த்தைகளை, நமது அதிகாரத்தை நம்ம பேசணும். 2வது 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த பயம்ங்கிற ஆவியை நீங்க மேற்கொள்ளணும்னா அவருடைய அன்பை புரிந்து கொள்ளணும். அந்த அன்பின் வார்த்தைகளை, அந்த சத்தியத்தை உங்க சிந்தனைகளுக்கு நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும். மரண பயம் இருக்குதா? என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார்.
என் சரீரத்துக்கு ஒரு விலை கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய ஜீவனையே எனக்காக கொடுத்தவர். அவற்றுடன் எனக்கு சுகத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி? இந்த அன்பு புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு அந்த பயத்தால் அங்க என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. உங்க சூழ்நிலைகள்ல ஏன் பயம் வருது? இதுல ஜெயிப்போமா தோற்போமான்னு ஏன் பயம் வருது? நம்மளை கரம் பிடித்திருக்கிறவர் யார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளாததினால், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாததினால், நம்முடைய குழந்தையோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறோம். நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அவங்கள நம்ம கையில அந்த வல்லமை இருந்ததுன்னா நம்ம பிள்ளைங்கள நல்ல இடத்துல நம்ம வச்சிருவோமா இல்லையா? வச்சிருவோம் தானே? அப்போ பொல்லாதவர்களாகிய நாம் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நமக்காக ஜீவனையே கொடுத்த பரமபிதா, நமக்காக அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து நம்முடைய இருதயத்தில் ஆவியில் வாசம் செய்கின்ற தேற்றரவாளன், அவற்றோடு கூட நம்மை கரை சேர்க்காமல் இருப்பது எப்படி? இந்த அன்பு நமக்கு புரியாததுனாலதான் அங்க என்ன வருது? பயம் வருகிறது. எதிர்காலத்தை குறிச்ச பயம். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் உனக்காக வைத்திருக்கின்ற திட்டம் தீமைக்கு ஏதுவானவைகள் இல்லை, அவை நன்மைக்கு ஏதுவானவைகளே. உங்க வாழ்க்கையில என்ன திட்டம்? அடுத்தடி நான் எப்படி எடுத்து வைக்க போறேன்? எதிர்காலம் என்ன? சத்தியம் சொல்லுது அது தீமைக்கு ஏதுவானவை அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவை. அந்த நன்மைக்கு ஏதுவான திட்டத்துக்குள்ள நீங்க போகணும்னா இங்க பயத்தின் ஆவிக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அந்த திட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போறதும் அவர் தான் கூட்டிட்டு போகணும். எப்படி கூட்டிட்டு போவாரு? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கரடு முரடானவைகளை நேராக்குவேன். உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உனக்கு சகாயர். சகாயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உதவி செய்பவர். நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி சொல்றவரு மனுஷன் இல்ல. ஒரு மனிதன் நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அவரை எப்படி வைத்திருக்கிறோம்? அவரை எப்படி நம்புகிறோம்? நமக்கு சகாயர் என்று சொன்னவர் நமக்காக ஜீவனையும் கொடுத்தவர். அவருடைய இயல்பு என்னன்னா பொய் உரையாத தேவன். அவருடைய இயல்பு என்னன்னா வாக்கு மாறாதவர். அவருடைய இயல்பு என்னன்னா உங்க சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவருடைய வல்லமையையும் அவருடைய வார்த்தையையும் நிறைவேற்ற வல்லமை மிக்கவர். இந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பயம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அந்த வார்த்தையில உள்ள தேவ அன்பானது உங்க பயத்தை என்ன செய்யுமா? புறம்பே தள்ளுமா. அந்த வார்த்தைகளை நீங்க எடுக்க எடுக்க என்ன ஆகும் தெரியுமா? இந்த பயத்தினால் கட்டப்பட்டிருக்கின்ற அரண்கள் உடைய ஆரம்பிக்கும். அது உடைய 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 அந்த இருள் நிறைந்த அரண் போல இருக்கிறது. தேவ வார்த்தையை கொண்டு உடைக்க உடைக்க அங்கு வெளிச்சம் உதிக்க ஆரம்பித்து விடும். ஏன்னா அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். இந்த உலகத்திற்கு அவர் ஒளியாக வந்தார். அந்த ஒளியை இங்க கொடுக்காம அந்த இருள் என்ன செய்யாது? போகாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். ரொம்ப அழகான சாட்சி. நீங்க டெலகிராம்ல அந்த சாட்சியை கேட்டிருப்பீங்க. ஒரு பொண்ணு, அவளுடைய குழந்தை 5 வயசு, குடல் வாழ்வு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அவளுக்கு டாக்டர் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கான செக்கப்புக்காக அந்த பொண்ணு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? அலைந்துகிட்டு இருக்கிறா. எனக்கு அவளுடைய நம்பர் கிடைத்தது. ஆண்டவரை அறிந்த பெண். இந்த சத்தியத்தை அவளுக்கு எப்படியாவது சொல்லிடணும்னு சொல்லி அவளுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அவள் அந்த அலைகிற அலைச்சல்ல என்கிட்ட அவளுக்கு என்ன செய்ய முடியல? பேச முடியல. 2வது நாள் இரவு நேரத்தில் அவளை ஃபோன் பண்ணி இந்த சத்தியத்தை சொல்கிறேன். ஆப்ரேஷன் என்னைக்குன்னு கேட்கும்போது 3 நாள் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்னைக்கு இரவு நான் அனுப்புகிறத எனக்காக நீ கேட்பியா? இந்த இடத்துக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை ஆப்ரேஷன் வேண்டாம்லாம் நான் சொல்லலை. எனக்கு நீ இந்த ஒரு இரவை மட்டும் நீ எனக்கு நேரம் ஒதுக்கி அந்த வார்த்தையை நீ கேளு. உன் பொண்ணுக்கு அந்த ஆப்ரேஷனே தேவைப்படாது, இந்த ஒரு நாள் நீ நேரம் கொடு அப்படின்னு சொல்லும் போது சத்தியத்தை சொல்லி, சாட்சிகளை சொல்லி, இந்த வார்த்தையின் வல்லமைகளை சொல்லி, அவர் எப்படி செயல்படுவார், அவருடைய சித்தம் என்ன, இதெல்லாம் சொல்லிட்டு அந்த சத்தியங்களை அனுப்பிவிட்டு கேட்க வச்சேன். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள், நீங்கள் சுகமாய் இருப்பதே கர்த்தருடைய சித்தம், அதை எப்படி பெற்றுக்கொள்றது, இதெல்லாம் 2-3 சத்தியங்களை அனுப்பி
கேட்க வைக்கும்போது மறுநாள் காலையில 7 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டா. ஃபோன் பண்ணிட்டு அவ முதல்ல கேட்ட வார்த்தை, சாரிக்கா, உங்களை 2 நாள் என்ன செஞ்சுட்டேன், அலைய விட்டுட்டேன். இந்த சத்தியத்தை நான் 2 நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தா அந்த சமாதானத்துக்குள்ள நான் என்ன செஞ்சிருந்திருப்பேன், வந்திருப்பேன். இவ்வளவு கொடுத்துட்டாரா, நான் இன்னைக்கு முழுவதும் இதை நான் கேட்கிறேன். நான் சொன்னேன், இன்னைக்கு முழுவதும் அந்த சத்தியத்தை கேளு, இரவு நம்ம என்ன செய்யலாம், உன் பொண்ணுக்காக அத்தாரிட்டி பிரேயர், இயேசுவின் நாமத்தினாலே அதிகார ஜெபம் செய்யலாம். ஆனா ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த சத்தியத்தை போட்டு கேளு, எடுத்து என்ன செய்யி, எழுது. கேட்டா. கேட்டுட்டு 9 மணிக்கு ஃபோன் பண்ணா. ஃபோன் பண்ணும்போது கேட்டேன், உன் பொண்ணு எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்டேன். இயேசுவின் தழும்புகளால் சுகமானாள், ஜெபிப்போமாக்கா அப்படின்னு கேட்டா. சரி அப்படின்னு சொல்லி சிலுவையில் அவர் செஞ்சதெல்லாம் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் போது உடனடியாக அந்த குடல் வாழ்வு என்ன செஞ்சிட்டு மறைந்து விட்டது. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். அது வெளிப்புறமாகவே அது தெரியும் அவளுக்கு, அந்த அளவு வீக்கமா இருந்திருக்கு. 3 மாசமா ரொம்பவே அந்த குட்டி பொண்ணு என்ன செஞ்சிருக்கிறா, கஷ்டப்பட்டு இருக்கிறா. 3 மாசமா அவ சாப்பிடாமலும் இருந்திருக்கிறா அந்த குட்டி பொண்ணு. அது 90% அந்த வீக்கம் வத்திட்டு அவள்கிட்ட கேட்டேன், நீ அதை கை வச்சு பாரு, அதுல எந்த அடையாளமும் இருக்காது அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் கொஞ்சம் வீக்கம் இருக்குக்கா அப்படின்னா. எத்தனை % குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஒரு 95% குறைஞ்சிச்சு அப்படின்னா. அதுக்கு நீ நன்றி சொல்லு, இந்த 5% என்ன செஞ்சிடும், குறைந்து விடும். நான் இன்னைக்கு முழுவதும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னா. மறுநாளும் மதியானமே ஃபோன் பண்ணிட்டா. ஃபோன் பண்ணி, உண்மையிலே சுகமாயிட்டுக்கா, என் பிள்ளைக்கு வெளியில எந்த அடையாளமும் இல்லை. 3 மாசம் அவ சாப்பிடாம இருந்தா, சாப்பாடை வாங்கி வாங்கி என்ன செய்கிறா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. எந்த வீக்கமும் இல்ல, நல்லா இருக்கிறா. அப்படின்னா ஆபரேஷன் இல்ல, அந்த குழந்தை என்ன செஞ்சிட்டா, சரியாயிட்டா. அவ கொடுத்த சாட்சி என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஆபரேஷனுக்கு முன்னாடியே அவ சிந்தனை எப்படி இருக்குமா அப்படின்னா, அந்த குழந்தைக்கு மயக்க ஊசி போடுற மாதிரி, ஸ்ட்ரெச்சர்ல வச்சுட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போற மாதிரி, அந்த இடத்துல இவ மயங்கி விழுகிற மாதிரி, இப்படிதான் அவளுடைய கற்பனை என்ன செஞ்சுதான் இருந்துதான். இந்த சத்தியத்தை கேட்கும் போது, அன்னைக்கு இரவு இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள், நீங்கள் சுகமா இருப்பதே தேவனுடைய சித்தம், இதெல்லாம் கேட்கும் போது அவளுடைய கற்பனை அங்கு மாற ஆரம்பித்தது. எப்படி அந்த கற்பனை மாறிச்சான் அப்படின்னா, அந்த குழந்தை சுகமாயி இவ எல்லாருக்கும் சாட்சி சொல்ற மாதிரி அந்த கற்பனை என்ன செஞ்சுதான் மாறியது. அதற்கு அப்புறமா தான் அந்த குழந்தையோட சரீரத்தில் அங்க என்ன செய்யறா, மாற்றத்தை பார்க்கிறாள். இது எல்லாருக்கும் புரியுறது இல்ல. ஒரு சிலர் அந்த தாழ்மையாய் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன் சொல்லதானே செய்யறேன், ஏன் எனக்கு இன்னும் மாறல, ஏன் மாறல நான் சொல்லட்டுமா, உங்களோட ஆடியோ சரியா இருக்கு, வீடியோ என்ன செய்யல, சரியாகல. ஆடியோ மட்டும் சரியா இருக்க கூடாது, ஆடியோவும் சரியா இருக்கணும், வீடியோவும் சரியா இருக்கணும். என்ன வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு உங்க சிந்தனைகள்ல, அதுதான் அதை தீர்மானிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு சகோதரி, ரொம்ப அழகான ஒரு சாட்சி. அவங்களும் அழகா அந்த சத்தியத்தின் மூலம் மேற்கொண்டு வந்தாங்க. இந்த கோவிட் டைம்ல அவங்களுடைய கணவர் அந்த காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருந்தார். அதுவும் ரொம்ப பீக்காக இருந்த நேரம். ஹாஸ்பிட்டல்ல இடம் என்ன செய்யல, கிடைக்காம மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு நேரம். அவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்து, இயேசுவின் நாமத்தினால அத்தாரிட்டி பிரேயர் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு இந்த சத்தியங்களை கொடுத்து கேட்க வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வார்த்தைகளை பேச வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, அவங்களுக்கு அந்த சமாதானத்துக்குள்ள வந்துட்டாங்க, ஆனா ஆக்சிமீட்டர்ல என்ன காமிக்கல, அந்த ரீடிங் ஒழுங்கா காமிக்கல. டாக்டர் சொல்றது, அவர் பார்க்குற ரிப்போர்ட்டை தாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா நான் சொன்னேன், ஆக்சிமீட்டர்ல இருந்து போறது ஆக்சிஜன் இல்ல, என்னது போய்கிட்டு இருக்கு, தேவனுடைய வாழ்வு. தேவ வாழ்வு உங்க கணவரோட நுரையீரலுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. ஆக்சிமீட்டருக்குள்ள இயேசுவின் வாழ்வு செயல்படுகிறது, என் கணவரோட நுரையீரலுக்குள்ள என்ன செய்யுது, இயேசுவின் வாழ்வு செயல்படுகிறது. டாக்டர் மேல கர்த்தரின் ஆவியானவர் இருக்கிறார், கர்த்தரின் தயவு என் மேலையும் என் கணவர் மேலையும் இருக்குது. ஏன்னா டாக்டர் ரீடிங்க தான் பாக்குறாரே தவிர அந்த அவர் என்ன செய்யல, பார்க்கல. 10 நாள், 1 நாள் 2 நாள் இல்ல, இந்த நெகட்டிவான ரீடிங்க அவங்க அந்த அக்கா 10 நாள் பார்த்துட்டு அவங்க விசுவாசத்தை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுகமாகி டிஸ்சார்ஜ் ஆகி அவங்கள என்ன செஞ்சுட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருந்த ஒருத்தங்க அவங்க போயிட்டு எனக்கு சாட்சி கொடுத்தது என்ன கொடுத்தாங்க அப்படின்னா,
அந்த ஆக்சிமீட்டர்ல எதிர்மறையான விளைவுகளை காண்பிக்கும் போது அவங்க வலது புறம் இடது புறம் இறந்து போனவர்கள் எடுக்க முடியாம என்ன செஞ்சிருப்பாங்களா? இருந்தாங்களாம். இதற்கு மத்தியில் அந்த வார்த்தை அவங்க கற்பனையை மாற்ற முடிந்தது என்றால், நம் கற்பனையை அந்த வார்த்தை மாற்ற முடியுமா? முடியாதா? அந்த வார்த்தையை அவங்க விட்டு பிரியவே இல்லை. அதை கேட்பாங்க, அந்த வார்த்தைகளை என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஏன்னா இங்க அந்த விளைவுகளை நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு, உங்க சிந்தனைகளில் அந்த விளைவுகளை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் உங்க வாழ்க்கையில் அவனால் அந்த விளைவுகளை கொடுக்க முடியும். இங்க அந்த அரண்களை நீங்க அவருடைய வார்த்தையை கொண்டு நிர்மூலமாக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில அவனுக்கு அதிகாரம் இல்லை. உங்க சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கொடுத்திருக்கிறாருன்னா என்ன வல்லமை? உங்க அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அரண்களை நிர்மூலமாக்குனா போதும், தேவ வல்லமை உங்க சூழல்களை, உங்க சரீரத்தை மாற்றிவிடும். ஏன்னா அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாற வேண்டியது யார்? நம்ம தான் மாறணும். நம்ம அரண்கள் தான் என்ன செய்யணும்? மாறணும். அதுவும் நம்மளால என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. அவருடைய வார்த்தையை எடுத்து அரண்களை உடைக்கின்ற வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடைக்கிறது நம்ம இல்ல, ஆவியானவரை செயல்பட விட்டால் போதும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது ராஜா. நன்றி. எங்கள் வாழ்வில் செயல்படுவதற்காக நீர் காத்து கொண்டிருக்கிறீர். எங்களோடு கூட என்றென்றைக்குமாய் தேற்றரவாளனாய் நீர் இருந்து கொண்டிருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி. உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம் தகப்பனே. எங்களுடைய அரண்கள் எந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்று இன்று எங்களுக்கு காண்பித்திருக்கிறீரப்பா. உம்முடைய சத்திய வெளிச்சத்தில் எங்களுக்கு நாங்கள் மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்திருக்கிறீர். பயம் என்பது உணர்ச்சி அல்ல, பயம் என்பது இயல்பு அல்ல, பயம் என்பது ஒரு ஆவி. இந்த பயத்தின் ஆவியானது தேவ வல்லமையை தடுத்து நிறுத்திவிடும். விசுவாசத்தை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு இடம். எங்கள் வாழ்வில் சாத்தான் நுழைகின்ற இடம், அனுமதி கோருகின்ற இடம், எங்கள் வாழ்வின் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம் என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் அறிந்து கொண்டோம். இதை மேற்கொள்ளுவதற்கு, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு போர் ஆயுதங்கள், தேவ வல்லமை பொருந்திய அவரது வார்த்தைகள், தேவ அன்பு, இயேசு என்கின்ற நாமம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி. இந்த பயத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு கொடுக்காமல் பலத்தின் ஆவியை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். கசப்பின் ஆவியை எங்களுக்கு கொடுக்காமல் அன்பின் ஆவியை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். குழப்பத்தின் ஆவியை எங்களுக்கு நீர் தராமல் தெளிந்த புத்தியின் ஆவியை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காய் நன்றி. மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்ததற்காய் நன்றி. உம்முடைய அன்பை அவர்களுக்கு நீர் உணர்த்தியதற்காய் நன்றி. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உன் வாழ்வில் செயல்பட விரும்புகிறேன். உன்னை இதிலிருந்து வெளிக்கொண்டு வர விரும்புகிறேன். அக்கறைக்கு கொண்டு சேர்க்க விரும்புகிறேன் என்று நீர் காத்து கொண்டிருப்பதை அவர்களுக்கு நீர் உணர்த்தியதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. ஒவ்வொருவரதும் வாழ்க்கையிலையும் உள்ள எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம் ஒவ்வொருவரது இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்ளுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். சரீரத்துல தேவ சுகம் நிரம்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பலம் அவர்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 1 30, 60, 100 கனி கொடுக்கின்ற நல்ல நிலங்களாக மாறக்கூடிய உம்முடைய கிருபைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.